திமுக ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என தமிழ்நாடே விரும்புகிறது. தஞ்சையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை காப்பியடித்து வெளியிட்டது திமுக. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் EPS விமர்சனம். விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் மீது திமுகவினர் தாக்குதல். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம். திமுக ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் கூட பாதுகாப்பாக இல்லை. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நாதாகா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தீவிர பிரச்சாரம். திமுக அதிமுக அரசுகளை விமர்சித்து ஆவேச பேச்சு. காரைக்குடியில் வாக்கு சேகரித்த தாவேகா தலைவர் விஜய். சாலை மார்க்கமாக சென்ற விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. உதகையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சென்ற ஹெலிகாப்டரில் பறக்கும் படை சோதனை. தேர்தல் பிரச்சாரத்துக்கு மதுரையில் இருந்து காரைக்குடி சென்ற விஜய் வாகனத்திலும் சோதனை. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் பணியிட மாற்றம். புதிய ஆணையராக அபின் தினேஷ் மோதக் நியமனம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்தால் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. ககன்யான் திட்டத்திற்கான 2வது ஒருங்கிணைந்த வான்வழி சோதனை வெற்றி. இஸ்ரோ தகவல். வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா ராஜினாமா. சவாலான சூழ்நிலையிலும் வேகமாக வளரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா நீடிக்கிறது. உலக வங்கி தகவல். இந்தியாவின் முதல் நீர் விமான சோதனை வெற்றி. நீர் விமான சேவைகளை வணிக ரீதியாக தொடங்குவதற்கான பணிகள் தீவிரம். ஆர்த்தடாக்ஸ் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம். வரும் 11 முதல் ஈஸ்டர் ஞாயிறு வரை போர் நிறுத்தப்படுவதாக ரஷ்ய அதிபர் புதின் அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்தை கையாள்வதில் ஈரான் மிகவும் மோசமாக செயல்படுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் ஒரே நாளில் 303 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியதாக ஈரான் குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான பதற்றத்தை தணிக்க முயற்சி.